Hello students, hope you are enjoying your holidays. We'll also concentrate in our studies. So from accountancy, today I'm going to take the chapter 1, accounts from incomplete records. So in this chapter, students, you are going to learn about the meaning of incomplete records, what are its features and limitations. Then we are going to discuss about the differences between double entry system and incomplete record of system. Then as we know the rules for recording accounts in double entry system, in this lesson you are going to learn the rules for recording the accounts in single entry system. Then as the accounting cycle continues after recording of transaction, we will know how to prepare statement of affairs to find out profit and loss and preparation of balance sheet. Then we can also learn to convert the single entry system to double entry system to extract true and fair financial position of the business concern. So let us go into the topic. First we'll know meaning of incomplete records. So when accounts are not maintained or not recorded according to the rules of double entry system, then these recordings are called as incomplete records. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா rules for recording. ஸோ என்ன ரூல்ஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ். எதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னா டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ டு ரெக்கார்ட் ஜேர்னல்ஸ் யூஸிங் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் லைக் வவுச்சர்ஸ் ஆர் பேயின் ஸ்லிப், பேங்கின் ஸ்லிப்ஸ், செக்ஸ் அண்ட் அதர் ரெக்கார்டட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, விச் இஸ் நாட் ஃபாலோட், அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்ட் ஆர் நாட் ரெக்கார்டட் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம், then these recordings are called as incomplete. நம்ம எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணல, எந்த அக்கௌண்ட்ஸும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா it is called as incomplete record. The second is only personal account and cash account are maintained. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொன்னோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னாவே நம்ம கோல்டன் ரூல் ஃபாலோ பண்ணுவோம். அதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் கம்ப்ரஸ் ஆகும், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். பட் ஆனால் இன்கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறோம், பர்சனல் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும். அதனாலையும் அது என்னன்னு சொல்லலாம், நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் சிஸ்டம்னு சொல்லலாம். த லாஸ்ட் பாயிண்ட், என்ட்ரிஸ் ஆர் ரெக்கார்டட் அக்கார்டிங் டு த நீட்ஸ் அண்ட் கன்வீனியன்சஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். எனக்கு எது தேவைப்படுதோ அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை அதில் பாதி தேவைப்பட்டால் அந்த டிரான்சாக்ஷனில் நான் டெபிட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை கிரெடிட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓனரோட கன்வீனியன்ஸ்க்கோ இல்லை பிஸ்னஸுக்கு தேவைப்படுற டிரான்சாக்ஷன்ஸையுமே நான் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ப்ராசஸுமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் சிஸ்டம். ஸோ வில் know that again once, when accounts are not maintained or not recorded according to the rules of double entry system, it's very important, it is not according to the rules of double entry system, then these recordings are called as incomplete records. Then what are the accounts used in this? Only personal account and cash account, and entries are recorded according to the needs and conveniences. So meaning புரிஞ்சிச்சுன்னா we'll go into the next topic, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, யார் யாருக்கு இருக்குது, எப்படிலாம் இந்த ஃபியூச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத we are going to see in this topic. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நேச்சர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ எந்த ஒரு சிஸ்டமே இல்லாமல் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்னோட இஷ்டத்துக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஐ கேன் யூஸ் திஸ் சிஸ்டம். ஸோ தட் இஸ் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன் எந்த ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல், எந்த ஒரு சிஸ்டமும் ஃபாலோ பண்ணாமல் நான் டிரான்சாக்ஷனை என்னோடய அக்கௌண்டிங் புக்ஸில் மெயின்டைன் பண்ணணும்னா ஐ கேன் யூஸ் திஸ் சிஸ்டம். தென் த செகண்ட் பாயிண்ட் இஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். ஸோ கோல்டன் ரூல்ஸில் நம்ம என்னென்ன அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பட் இங்கே என்னென்ன அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறோம், ஒன்லி பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஸோ யூனிஃபார்ம்னா என்ன, ஒரே மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது. பட் இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், எனக்கு தேவைப்பட்டால் ரெக்கார்ட் பண்ணுவேன், இல்லை பாதி தேவைப்பட்டால் பாதியை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவேன், இல்லை தேவைப்படல அப்படின்னா நான் ரெக்கார்டே பண்ண மாட்டேன். ஸோ அதில் எங்கே நம்மளுக்கு யூனிஃபார்மிட்டி இருக்குது, ஸோ யூனிஃபார்மிட்டி இஸ் மிஸ்ஸிங். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸுக்கு தன்னோட தேவைகளுக்கு மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ we can use this system. That is, there is no uniformity in the recording the transaction. Most important, as we discussed in the meaning, only transactions are recorded according to the needs and
conveniences. So the fourth thing is financial statements may not represent the true and fair view. So what is this? எதுக்கு financial statements business concerns யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா to know the profit and loss of the business. So எப்போ நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் we can get true and fair picture. அதாவது கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளுக்கு தெரியும். பட் இதில் நம்ம ஃபர்ஸ்டே எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணாததுனால we won't get a fair financial positions. So that is the profit and loss account prepared is incomplete recorded as not reliable as it may not present a true financial picture of the business. So எனக்கு business எப்படி இருந்தாலும் ஓகே எனக்கு கரெக்டான பொசிஷன்ஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னா we can use this system. Then இதை வந்து யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். Suitability, the last point, it is suitable only to the business concern which does not have any legal obligations to maintain the books of accounts. So legal obligations in the sense, so நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதில் கம்மியான லீகல் ஆப்ளிகேஷன்ஸ், அதாவது எனக்கு இதை ஃபாலோ பண்ணலனாலும் பரவாயில்ல ஃபாலோ பண்ணாலும் ஓகே அப்படின்ற கன்சர்ன்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இதை ஃபாலோ பண்ண முடியும். சச் அ கன்சர்ன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஆர்கனைசேஷன். யார் யார் ஸ்மால் சைஸ் ஆர்கனைசேஷன்ஸ்? சோல் ப்ரொப்ரைட்டரும் பார்ட்னர்ஷிப். ஸோ அப்போ இந்த சிஸ்டம் யாருக்கு மட்டும் சூட்டபிள்? ஒன்லி டு த சோல் ப்ரொப்ரைட்டர் ஆர் த பார்ட்னர்ஷிப் firm. So I'll recall the features once again. First thing is nature of records. Second one is type of accounts. Third one is lack of uniformity. Fourth one is financial statements may not represent true and fair view. Fifth thing is the suitability. Okay, next we'll move on to the limitations of incomplete records. So நம்ம ஃபியூச்சர்ஸும் பார்த்துட்டோம், மீனிங்கும் படிச்சுட்டோம். ஸோ இதில் வந்து we can draw the limitations. இந்த சிஸ்டம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன யூஸ் பண்ணல, யாருக்கு சூட்டபிள், யாரெல்லாம் accept பண்ண மாட்டாங்க. We have come to one conclusion. With that, I'll discuss the limitations of incomplete records now. So the first thing is no proper way of recording the transaction. So systematic way is not there. So it is called as no proper way of recording the transaction. The second thing is nominal and real accounts are not maintained. எதனால மெயின்டைன் பண்ணலாம்? Only we are maintaining personal and cash accounts and we are not following the double entry system and golden rule. அதனால இதில் என்ன பண்ணலாம்? நம்ம நாமினலும் ரியல் அக்கௌண்ட்டையும் நான் யூஸ் பண்ணலாம். The third thing is without proper recording of all transaction, it is difficult to find out the trial balance, that is the arithmetical accuracy may not be correct. So நம்மளோட பிஸ்னஸோட மெயின் பர்பஸ் ஆஃப் மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எல்லா டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி இன்டரப்ட் பண்ணி we will get the trial balance. இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணோம். We won't record all types of transaction. ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணதுனால நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் கரெக்டான அக்யூரசி நம்மளுக்கு கொடுக்காது. So the fourth thing is profit of the business is not ascertained truly due to the insufficient accuracy of trial balance. So first stepum தப்பா பண்ணோம், செகண்ட் ஸ்டெப்பும் ப்ரிப்பேர் பண்ணாலும் அக்யூரேட் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பும் அக்யூரேட்டே இல்லாமல் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் பிஸ்னஸோட ப்ராஃபிட் வந்து கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கோயிங் டு த ஃபிஃப்த் பாயிண்ட் which leads to the difficulties in ascertaining the true and fair view of state of affairs or financial position of the business on a particular date. So எல்லா அக்கௌண்டிங் சைக்கிளும் கடைசியாக கன்க்ளூட் ஆகிறது ஒரு டேட், தட் இஸ் இயர் எண்ட், டு ஃபைண்ட் அவுட் த ஃபினான்ஷியல் பொசிஷன். பிஸ்னஸோட அசட்ஸ் எப்படி இருக்குது, லயபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, கேஷ் லெவல் எப்படி இருக்குது, பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்குது, கிரெடிட்டாஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, டெட்டாஸ் எவ்வளோ இருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம இஷ்டத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதில் கரெக்டான பிஸ்னஸோட பொசிஷன்ஸ் தெரியாது. Sixth thing is, as all transactions are not recorded fully or completely omitted, it is difficult to find out the errors and frauds. So financial statement நம்மளுக்கு ஃபைனலாக டேலி ஆகலைன்னா we will go back. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்து கரெக்டாக ஃபைனல் அக்கௌண்ட்ஸை டேலி பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட்டே நம்ம எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் ஒமிட் பண்ணிவிட்டு இல்லை பாதி ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுனால மேஜர் டிஃபிகல்ட்டி இஸ் ஃபைண்டிங் அவுட் த எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். இட் கேனாட் பி அனலைஸ்டு. ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட்
accepted by the government, tax authorities or any other legal authorities. நம்ம ஃபியூச்சர்ஸ்லேயே பார்த்தோம், இது வந்து லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் இல்லாத ஒரு கன்சர்னுக்கு மட்டும்தான் இட் இஸ் சூட்டபிள். ஸோ லீகல் ஆப்ளிகேஷன்ஸ்னால் கம்பெனிஸில் எப்பயுமே டேக்ஸ் வந்து இயர்லி ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் நாட் accepted by the tax authorities or government or any other concern. Okay, let us discuss about the differences between double entry system and single entry system. So double entry system na ellame correct use பண்றது, single entry system na to our wish we will use. So idhula enna nariya differences irukku. First thing is recording of transaction. So double entry system la how we will record both debit and credit aspect of all the transactions are recorded. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஜேர்னலுக்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெபிட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரெடிட் கண்டிப்பாக பண்ணியே இருப்போம். பட் ஆனால் இன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் completely. So it is not recorded completely. It is important. So ஏன் பண்ணல, as our wish we can record for some transaction both aspects, for some transaction partially, for some transaction entirely omitting the transaction. So second thing is types of accounts. As we know very well, double entry system will follow golden rules. So golden rules la enna accounts irukum, personal account, real account and nominal account. So in incomplete records, as we know very well, only personal account and cash accounts are maintained. Real and nominal accounts are not fully maintained, right? So next, preparation of trial balance. So accounting cycle appave sonna, so basis of recording வந்து trial balance prepare பண்ணும், trial balance வந்து final accounts போறது. Double entry system first வந்து correct accurate நம்ம record பண்றதுனால accurate trial balance figures we can get and analyze it. But incomplete records ல பாத்தீங்கன்னா we won't able to get that because partial transactions only recorded or some transactions are omitted. That is given. Trial balance can be prepared to check the arithmetical accuracy of entries made in the books of accounts. In incomplete records, it is difficult to prepare the trial balance to check the arithmetical accuracy of entries made in the books of accounts as accounts are incomplete. So fourth one, so trial balance or the next continuation process, determination of true profit and loss. So if you see in double entry system, we are getting exact accuracy in trial balance which leads to the preparation of trading and profit and loss account. So trading and profit and loss account can be prepared to find out the true profit or loss. So trial balance நம்மளுக்கு accurate prepare பண்றதுனால ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராஃபிட் இல்லை வரக்கூடிய ப்ராஃபிட் ட்ரூவாக இருக்கும், இல்லைனா அக்யூரேட்டாக இருக்கும். அதே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ்லேயே அக்யூரேசி கிடையாது. ஸோ அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ட்ரேடிங் இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரக்கூடிய ப்ராஃபிட் it won't be correct or accurate. That is given in double entry system. Trading and profit and loss accounts can be prepared to find out the true profit or loss. In incomplete system, trading and profit and loss account cannot be prepared with accuracy as complete information is not available and hence profit or loss found out may not be accurate. So as soon as we prepare profit and loss account, the next step in the accounting cycle is preparation of balance sheet to know the financial position. So adula enna differences nu pathina, as everything is going on a systematic and scientific way, balance sheet prepare பண்ணும்போது correct ஆன position, business oda position double entry system la we can analyze and get it. But in single entry system everything is unsystematic, so we cannot get the true financial position because all the assets and liabilities are just estimates and incomplete and it is not accurate. Okay, so the sixth thing is suitability. So as we seen in the features and limitation, double entry system is suitable for all types of organization, whereas single entry system or incomplete records, it may be suitable for small sized sole trader and partnership firms. Then reliability, it is reliable since it is a scientific system of accounting and is based on certain accounting principles. So என்ன சொல்றாங்க, double entry system எப்பயுமே சயின்டிஃபிக்காக சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க. வாட் பிரின்சிபல்? கோல்டன் ரூல். ஸோ ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறதுனால இட் இஸ் சயின்டிஃபிக். வேர் இன் கேஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் சிஸ்டம், it is not reliable since it is unscientific. So unscientific in the sense it is unsystematic. இந்த ரூல்ஸும் ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டோம்.
The last difference, acceptability. Accounting records are acceptable to all users including tax authorities and financial institutions. In case of single entry system, accounting records may not be acceptable to all users. ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால டபுள் என்ட்ரி சிஸ்டமை எல்லா டேக்ஸ் அத்தாரிட்டிஸும் மற்ற இன்ஸ்டியூஷன் ஸோ அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் ப்ரொசீஜர் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணாததுனால இதை எந்த ஒரு யூஸரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. Okay, that's all the differences between the double entry system and the single entry system. Next, rules and procedure for ascertaining profit and loss from incomplete records of system. So everyone knows how to calculate profit and loss in double entry system. So plus one full நீங்க வந்து double entry systemல எப்படி analyze பண்றது profit and full படிச்சிருப்பீங்க. Now you are going to study how to analyze profit and loss on the basis of incomplete records. So incomplete recordsல எதுவுமே கரெக்டா டிரான்சாக்ஷனே பண்ண மாட்டோம். அப்புறம் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா based on capital. So capital பேஸ் பண்ணி ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிற சிஸ்டம். We'll see under this method the profit is calculated by comparing the capitals on both dates, that is the opening capital and the closing capital are compared. So increase in the capital indicates profit and decrease in the capital indicates loss. So என்ன சொல்றாங்க இதுல, ஸோ எப்பயுமே அக்கௌண்டிங்க்கு இயர் ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்கும் சொல்லுவோம், இயர் எண்டிங்கில் க்ளோசிங்கும் சொல்லுவோம். ஸோ இயர் ஸ்டார்டிங்கில் என்ன கேபிட்டல் இருக்கோ அதே கேபிட்டல் இயர் எண்டிங்லேயும் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈக்குவல். சப்போஸ் அதை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இட் இஸ் ப்ராஃபிட், இல்லை அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் லாஸ். ஸோ கம்பேரிங் ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் we can get the profit or loss of the business, but it does not mean the financial position. இதை வச்சு நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனை ascertain பண்ண முடியாது. ஒன்லி ப்ராஃபிட் we can ascertain. ஸோ இதில் எப்படி ஸ்டெப்ஸ் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ நவ். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, எப்பயுமே ஓப்பனிங் கேபிட்டலை ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடாது. we have to take closing capital. ஸோ இயர் எண்ட் தட் இஸ் 31st மார்ச்சில் இருக்கக்கூடிய கேபிட்டலை we have to take it base. அதை வச்சு அந்த வருஷத்தோட drawings, the second step is add drawings to the closing capital. So closing capital plus drawings. The third step is after adding drawings you have to deduct additional capital if any is there. So அந்த வருஷத்தில் additional capital proprietor ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா you have to add. The fourth rule is, இப்போ இதெல்லாம் பண்ண உடனே you will get adjusted closing capital. Very important term, adjusted closing capital. So adjusted closing capitalனா என்ன, closing capital பேஸாக எடுத்துக்கிட்டு அதோட drawings ஆட் பண்ணணும், எதை டிடக்ட் பண்ணணும், additional capital. இது மூணும் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூவை தான் என்னன்னு சொல்லுவோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட தான் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல், தட் இஸ் 1st ஏப்ரலில் என்ன இருந்துச்சோ அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் மோர் தென் த ஓப்பனிங் கேபிட்டல் இட் இஸ் ப்ராஃபிட். இஃப் இட் இஸ் லெஸ் then it is loss. So the formula, adjusted closing capital க்கு என்ன formula, closing capital plus drawings minus additional capital, or else closing capital plus drawings minus additional capital minus opening capital gives you the profit and loss. ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி ப்ராஃபிட்டை அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம டபுள் என்ட்ரியில் சிஸ்டமில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்றது சிங்கிள் என்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தடில் வர எண்ட் சைக்கிளுக்கு டிஃப்ரென்சஸாக பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் திங், ஆப்ஜெக்டிவ். என்ன நோக்கத்தோடு இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே சொன்னேன், இட் இஸ் ஒன்லி prepared to find out the capital of business, but in case of balance sheet it is prepared to ascertain the financial position of the business. So statement of affairs la capital vechu profit mattum kandupidikka mudiyum, but ana financial position analyze panna mudiyadhu. Suppose ஒரு கம்பெனிக்கு financial position analyze பண்ணனும் அப்படினா it has to go with balance sheet, அதாவது double entry system. Second difference, accounting system. Statement of affairs is prepared when double entry system is not strictly followed. So statement of affairs la double entry system நான் எனக்கு தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுல மட்டும் யூஸ் பண்ணனா it is called as statement of affairs, but when it is followed strictly then we are preparing a balance sheet. Next, in the basis of preparation. So usually
அக்கௌண்ட்ஸில் என்ட்ரிஸ் எதை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம், சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், இல்லை சம் அதர் சப்சிடரி புக்ஸ். ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எதை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேலன்சஸ். wherever possible ledger balances are taken, sometimes are taken from some source documents and sometimes are mere estimates. So full and full நான் ledger balances மட்டும் டிபெண்ட் பண்ணலை. ஏன்னா ledger balanceல எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஒன்லி needed transactions I will record. So எனக்கு ledger accounts பேஸ் பண்ணால் I won't get the exact picture. அதனால நான் என்ன பண்ணுறேன், ledger accountsையும் பேஸ் பண்ணுறேன். some source documents ஏதாவது விட்டு போயிருந்து கடைசியில் எனக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த source documentsலேருந்து வர அமௌண்ட் ஃபிகர்ஸை நான் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் எனக்கு தேவைப்படுற மியர் எஸ்டிமேட் அமௌண்ட் இல்லை என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நீடுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டையும் நான் என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ledger balances, source documents and mere estimates. If you see in balance sheet only we are based on ledger accounts. ஏன் இதில் ledger accounts மட்டும் பேஸ் பண்ணுறோன்னா, we are recording all the transactions, so entire transactions will be in the ledger account. So அப்போ ledger accounts ஒன்னை பேஸ் பண்ணால் I can prepare the entire balance sheet. The fourth point is reliability. As we seen, reliable நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். It is not reliable as it is based on incomplete records. அதாவது இதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் இல்லாதவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும், மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், as it is using all the systematic formats and it is following the double entry format. That is, it is reliable as it is prepared under the double entry system. So the last thing is missing item. So நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போகும்போதே சொன்னால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் எரர்ஸும் ஃப்ராட்ஸும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் given. It is difficult to trace the items omitted as complete records are not maintained. But in balance sheet, since both the aspects of all transactions are duly recorded, items omitted can be traced easily. So எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், so it can be identified. Hope students theory part of your accounting from incomplete records gets end. I'll let you know the objective answers for this lesson. So first thing, incomplete records are generally maintained by small sized sole trader business. So incomplete records are generally maintained by, the answer is small sized sole trader business. Second question, statement of affairs is, answer is statement of assets and liabilities. I'll repeat it, statement of affairs is a, answer is statement of assets and liabilities. Going to the third question, opening statement of affairs is usually prepared to find out capital in the beginning of year. Third question, opening statement of affairs is usually prepared to find out, answer is capital in the beginning of year. Fourth question, the excess of assets over liabilities is, the answer is capital. I'll repeat it, the excess of assets over liabilities is, answer is capital. Fifth question, which of the following item relating to bills payable is transferred to total creditors account? The answer is bills payable accepted during the year. The answer is bills payable accepted during the year. Sixth question, the amount of credit sales can be computed from total debtors account. The amount of credit sales can be computed from, the answer is total debtors account. Seventh question, which one of the following statement is not true in relation to incomplete records? The answer is, it is suitable for all types of organization. I'll repeat, it is suitable for all types of organization. Eighth question, what is the amount of capital of the proprietor if his assets are 85,000 and liabilities are 21,000? The answer is 64,000. I'll repeat it. What is the amount of capital of the proprietor if his assets are 85,000 and liabilities are 21,000? The answer is 64,000. Ninth question,
when the capital in the beginning is 10,000, drawings during the year is 6,000, profit made during the year is 2,000, the additional capital introduced is 3,000. Find out the amount of capital at the end. The answer is 9,000. I'll repeat, the answer is 9,000. Last question. Opening balance of debtors 30,000, cash received 1 lakh, credit sales 90,000, closing balance of debtors is, the answer is 20,000. I'll repeat, the answer is 20,000. ஆல்ட் கண்ட்ரோல் எஃப் போட்டு எண்டு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஸ்க்ரீன் வெளில வரலையே. எஸ்கேப் தான் கொடுத்தேன். நான் திருப்பிலாம் ரெக்கார்ட் பண்ண வச்சுருந்தீங்கன்னா சத்தியமாக திரும்பில்லை.